நீங்கள் நிறைய படங்களில் பார்த்துருப்பீங்க. இது வில்லன் சேசிங் சீன்ஸ்லலாம் வந்து ஒரு ஐபி அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டோம், அவன் எங்கே இருக்கான் பாரு, எந்த கண்ட்ரியில் இருக்கான் பாரு, எந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கான் பாரு, வீட்டு நம்பர் என்னன்னு பாரு, அப்படிலாம் சேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் ஐபி அட்ரஸை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? எப்படிலாம் எப்போயாவது யோசிச்சிருக்கீங்களா? ஸோ அதை வந்து நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது கிடையாது. ஏன்னா அது வந்து ரொம்ப பெரிய டாபிக். அந்த டாப்பிக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி ஐபி அட்ரஸ்னால் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்ற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நமக்கு இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து அந்த ஐபி அட்ரஸை வச்சு எப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல இருக்கிற அந்த ஐபி அட்ரஸை வச்சு எப்படி ட்ராக் பண்ணுறாங்கன்றதை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹை லெவலில் பார்க்க போகிறோம். டெக்னிக்கல் பர்சன், நான் டெக்னிக்கல் பர்சன் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பார்க்க போகிறோம். வெல்கம் டு மை சேனல். ஓகே, ஐபி அட்ரஸ்னால் என்ன? ஐபின்னா நத்திங் பட் இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால், அவ்வளோதான். வெரி சிம்பிள், இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால். இப்போ நான் உங்களுக்கு சின்ன ஒரு கதையோடு சொல்கிறேன். நீங்கள் அந்த யூடியூப் ப்ரௌசர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருப்பேன். பார்க்கலன்னா அதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். அதில் வந்து நான் அந்த வடிவேலு காமெடியோட கதையாக சொல்லியிருப்பேன். அவர் பார்த்திபன் வடிவேலு வந்து துபாயில் எங்கே வேலை பார்த்தேன்னு பார்த்தா நம்பர் 6 துபாய் குறுக்கு சந்து மெயின் ரோடு துபாய் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல. அதே மாதிரி தான் வந்து ஒவ்வொருத்தர் வீடுக்கும் வந்து ஒரு அட்ரஸ் இருக்குது இல்லையா? அந்த அட்ரஸை வச்சு தான் அந்த வீடு எந்த கண்ட்ரியில் இருக்குது, கண்ட்ரிக்குள்ளே எந்த ஸ்டேட்டில் இருக்குது, ஸ்டேட்டுக்குள்ளே என்ன டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, அந்த டிஸ்ட்ரிக்டில் என்ன ஸ்ட்ரீட்டு, அந்த ஸ்ட்ரீட்டில் என்ன வீட்டு நம்பர், அதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு வீடை கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் வந்து எங்கேயோ இருக்கிற ஒரு சர்வரை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஐபி அட்ரஸை வச்சு தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ நம்ம வீட்டு அட்ரஸை வந்து நீங்கள் ஐபி அட்ரஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் ஐபி அட்ரஸ். ரொம்ப மேலோட்டமாக பார்க்கணுன்னா ஐபி அட்ரஸ் இஸ் நத்திங் பட் நம்ம வீட்டு அட்ரஸ். நம்ம வீட்டுக்கு அட்ரஸ் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு சர்வருக்கும் ஒரு அட்ரஸ் இருக்கும், அந்த அட்ரஸ் தான் ஐபி அட்ரஸ். ஓகேவா? ஓகே, இப்போது ஐபி அட்ரஸை பற்றின சில முக்கியமான விஷயங்களை வந்து ரொம்ப மேலோட்டமாக திருப்பி மேலோட்டமாகவே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மொத்தம் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஐபி அட்ரஸ் இருக்குது. ஒன்று IPV4, இன்னொன்று வந்து IPV6. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. IPV4 தான் வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது. IPV6 என்ன, எதுக்கு IPV6 கண்டுபிடிச்சாங்க, அதெல்லாம் நான் இன்னும் ஷார்ட்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு IPV4 மட்டும் எடுத்துக்கலாம். IPV4 கூட மறந்துடுங்க, ஜஸ்ட் ஐபி அட்ரஸ். ஓகே, அதுதான் நம்ம வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து மொத்தம் இந்த உலகத்தில் சோஃபார் எத்தனை ஐபி அட்ரஸஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா 4.294 பில்லியன் ஐபி அட்ரஸஸ் மட்டும்தான் இருக்குது. திருப்பியும் சொல்கிறேன், 4.294 பில்லியன் ஐபி அட்ரஸஸ். ஒரு பில்லியன்னா என்னென்னா 100 கோடி. ஓகேங்களா? நம்மளுடைய ஒரு கம்பேரிசனுக்காக நான் சொல்லியிருக்கேன். ஒரு பில்லியன்னா 100 கோடி. அப்புறம்னா அப்படின்னா எத்தனை ஐபி அட்ரஸ் இருக்குது நம்மக்கிட்ட? 400,294 ஐபி அட்ரஸஸ் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது. அதுலேயும் வந்து 600 மில்லியன் ஐபி அட்ரஸஸை வந்து ரிசர்வ்டு ஐபி அட்ரஸஸ். ரிசர்வ்டு ஐபி அட்ரஸஸ்னால் என்னென்னா அந்த ஐபி அட்ரஸஸ் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அது வந்து வேறு சில காரணங்களுக்காக அதெல்லாம் வந்து ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட்ஸ்க்காக ரிசர்வ் பண்ணியிருப்பாங்க, செக்யூரிட்டி சிஸ்டம்க்காக ரிசர்வ் பண்ணியிருப்பாங்க, ஈவன் ஃபார் நெட்வொர்க்கிங் ரீசன்ஸ்க்காக நிறைய இதெல்லாம் வந்து ரிசர்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த 600 மில்லியன் ஐபி அட்ரஸஸை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு, இப்போது இத்தனை ஐபி அட்ரஸஸ் தான் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த ஐபி அட்ரஸ்லாம் நமக்கு பத்துமான்னு கேட்டோம்னா கண்டிப்பாக பத்தாது. ஏன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்மக்கிட்ட நான் என்ன சொன்னேன், மொத்தமாக 4.294 பில்லியன் ஐபி அட்ரஸஸ் இருக்குது. இப்போதைய தேதிப்படி அப்ராக்சிமேட்லி உலக ஜனத்தொகை வந்து என்னென்னா 7.9 பில்லியன். ஓகேங்களா? 700 கோடியே 7.9 பில்லியன் உலக மக்கள் தொகை தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதில் பாதி தான் இருக்குது. உலக மக்கள் தொகை வந்து 7.9 பில்லியன், ஆனால் ஐபி அட்ரஸ் அவைலபிளாக இருக்கிறது வந்து 4.2 பில்லியன் மட்டும்தான். கிட்டத்தட்ட பாதியாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நமக்கு எப்படி பத்தவே பத்தாது. அதுலேயும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து அமெரிக்காவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அமெரிக்காவில் மட்டுமே வந்து ஒரு வீட்டில் ஆன ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 11 டிவைசஸ் யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா ஒரு வீட்லேயே வந்து கிட்டத்தட்ட 11 ஐபி அட்ரஸஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ எல்லாரும் இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு மேஜர் போர்ஷன் ஆஃப் ஐபி அட்ரஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. மீதி இருக்கிறது மற்ற கண்ட்ரீஸ்க்கெல்லாம் இன்னும் பகிர்ந்து கொடுக்குறாங்க. அது நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எந்த கண்ட்ரி எவ்வளோ ஐபி அட்ரஸ் வச்சுருக்காங்க, இந்தியா எவ்வளோ வச்சுருக்கு, சைனா எவ்வளோ வச்சுருக்கு, யூகே எவ்வளோ வச்சுருக்காங்க, ஆஸ்திரேலியா எவ்வளோ வச்சுருக்காங்க, அதெல்லாம் வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பட் இப்போ வந்து ஒரு மேலோட்டமான அண்டர்ஸ்டாண்டிங்க்கு என்னன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற ஐபி அட்ரஸில் உலக மக்கள் தொகையில் பாதிக்கு ஈக்குவலாக தான் வந்து ஐபி அட்ரஸஸ் இருக்குது. அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா
IPv6 வந்து கண்டுபிடிச்சாங்க. IPv6 பார்த்தீங்கன்னா அதில் எத்தனை அட்ரஸஸ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணலான்னா 340 அன்டெசிலியன் நம்பர் ஆஃப் IP அட்ரஸஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். அன்டெசிலியன்னா என்ன, நானே வந்து இந்த வீடியோ பண்ணும்போது தான் வந்து அன்டெசிலியன்னா என்னன்னு கொஞ்சம் நோண்டி பார்த்தேன். பார்த்தீங்கன்னா ஒரு அன்டெசிலியன்ன்றது ட்ரில்லியன். ஓகே, ஒரு அன்டெசிலியன்ன்றது ட்ரில்லியன். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு அன்டெசிலியனை வந்து நீங்கள் எப்படி சொல்லலாம்னா 1 போட்டுட்டு 1க்கு பக்கத்தில் 36 0 போடணும். அதுதான் வந்து ஒரு அன்டெசிலியன். ஓகே, இப்போ 1 பில்லியன் வந்து 100 கோடி. 1 பில்லியன்னா வந்து 1 போட்டுட்டு பக்கத்தில் 9 0 போட்டாலே போதும், அது வந்து 1 பில்லியன். ஓகே, நம்மளுடைய உலக மக்கள் தொகை வந்து எவ்வளோ 7.9 பில்லியன் தான். ஆனால் அன்டெசிலியன் பார்த்தீங்கன்னா அந்த 1 பக்கத்தில் நீங்கள் 36 0 போடணும். அப்படின்னா பார்த்துக்கோங்களேன், நீங்கள் வந்து இப்போ இந்தியாவிலே கூட ஒருத்தன் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு வீட்டில் ஒரு 10-20 IP அட்ரஸ் யூஸ் பண்ணால் கூட அதை விட பல மடங்குக்கான IP அட்ரஸஸ் வந்து IPv6 வந்து அவைலபிளாக இருக்குது. அதனால தான் வந்து IPv6 கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இதுலேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இப்போ IPv6 வந்து பரவலாக எல்லாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அதுலேயும் வந்து நிறைய இப்போ IPv6 வந்து நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு வந்து நம்ம IPv4 IPv6 வந்து கம்பேட்டிபிளாக இருக்கணும். தே ஷுட் பி ஏபிள் டு கம்யூனிகேட். அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ண முடியணும். பட் அந்த கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து இன்னும் டெவலப் பண்ணலை. அதனால ஒரு பேசிக் யூசேஜில் வந்து IPv6 வந்து இன்னும் கிடையாது. IPv4 மட்டும்தான் நம்மளாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து IPv4னா என்னன்னு பார்த்தோம், IPv6னா என்ன பார்த்தோம், அந்த ரெண்டுத்துக்கான என்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஆனால் மெயின் டாபிக் வந்து நம்ம IPv4 தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஐபியை பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து IP அட்ரஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம மொபைல் எடுக்கிறோம். மொபைலில் வந்து நம்ம இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி ஏதாவது சர்ச் பண்ணுறோம், நமக்கும் இன்ஃபர்மேஷன் வருது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது டைரெக்டாக இன்டர்நெட்டுக்கு போயிடும்னு நினைக்கிறீங்களா? போகாது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம நெட்வொர்க்கு கனெக்ட் பண்ணுவோம். நெட்வொர்க்கில் இருந்து தான் இன்டர்நெட்டு கனெக்ட் பண்ணுவோம். நிறைய பேர் நினச்சிருப்பீங்க நெட்வொர்க்கும் இன்டர்நெட்டும் சேம் கிடையாது. தே ஆர் டிஃப்ரெண்ட். நெட்வொர்க் வேறு, இன்டர்நெட்டு வேறு. இப்போது நம்மளுடைய கேஸில் இப்போ நம்ம மொபைல்லேருந்து யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் BSNLோ வோடஃபோனோ யூஸ் பண்ணுறோம்னா நம்ம இதுலேருந்து இன்டர்நெட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எங்கே கனெக்ட் ஆகணும்னா ISPயில் தான் கனெக்ட் ஆகும். ISPன்றது இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். ஸோ இப்போ நம்ம BSNL யூஸ் பண்ணோம்னா நம்மளுடைய ISP யார், இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் யார், BSNL. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபோன் வந்து BSNLோட நெட்வொர்க்குக்கு தான் கனெக்ட் ஆகும். ஓகேங்களா, அவங்க தான் வந்து நமக்கெல்லாம் வந்து IP அட்ரஸ் கொடுக்குறது. இப்போ நம்மளுடைய ஃபோனுக்கு ஒரு IP அட்ரஸ் இருக்கும், அதை கொடுக்குறது யார், நம்மளுடைய ISP BSNL தான் கொடுப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ISPலேருந்து இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்லேருந்து நம்ம IP அட்ரஸ் வாங்கிட்டோம், அதை வச்சு தான் வந்து நம்ம இன்டர்நெட்டுக்கு வந்து கனெக்ட் பண்ணுறோம். இப்படி தான் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம டைரெக்டாக எப்போவுமே இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுறதில்ல, ஃபஸ்ட்டு நெட்வொர்க்கு கனெக்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் தான் வந்து இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுறோம். இது வந்து நம்ம வீட்டில் இருந்து பண்ணும்போது. இதுவே வந்து நம்ம ஏர்போர்ட்டில் போயிட்டு பப்ளிக் வைஃபைலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஏர்போர்ட்டில் வெளியே இப்போ கேஃபேக்கெலாம் போனோம்னா அங்கெல்லாம் வைஃபைஸ் இருக்கும், அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து யார் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் இருப்பாங்க, அவங்க தான் வந்து IP அட்ரஸ் வந்து நமக்கு அசைன் பண்ணுவாங்க. அப்புறம் ஆஃபீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் வந்து மோஸ்ட் ஆஃப் த பெரிய ஆஃபீஸஸ்லாம் வந்து அவங்களுடைய ஓன் நெட்வொர்க் வச்சுருப்பாங்க, அவங்களே வைஃபை எல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம ஆஃபீஸில் போய்ட்டு வைஃபை கனெக்ட் பண்ணும்போது அவங்க அந்த ஆஃபீஸில் இருக்கிற நெட்வொர்க் தான் வந்து நமக்கு IP அட்ரஸ் வந்து அசைன் பண்ணுவாங்க. அந்த IP அட்ரஸை வச்சு தான் நம்ம வந்து இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போது நம்ம டிவைஸோட இப்போ என்னுடைய IP வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம், எப்படி இப்போ என்னுடைய டிவைஸோட IP அட்ரஸ்லாம் என்ன எப்படின்னு பார்க்கறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. இப்போ ஆண்ட்ராய்டில் வந்து நீங்கள் உள்ளே போய் செட்டிங்ஸில் பார்க்கலாம், அதே மாதிரி மேக்கில் போய் பார்க்கலாம், லேப்டாப்பில் போனீங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் வச்சு கமாண்ட்ஸ் ரன் பண்ணி பார்க்கலாம். பட் சிம்பிளஸ்ட் வந்து ஒன்றுமே இல்லைங்க, google.com போயிட்டு ஜஸ்ட் என்டர் வாட் இஸ் மை IP அட்ரஸ் என்டர் பண்ணுங்கள், அது IP அட்ரஸ் அப்படியே காட்டிடும் உங்களுக்கு. ரொம்ப சிம்பிள். இதில் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, IP அட்ரஸ் வந்து இப்போ நம்ம வீட்டில் ரூட்டர்லாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, நீங்கள் சப்போஸ் ரூட்டரை வந்து ரீஸ்டார்ட் பண்ணாலோ இல்லை ஆஃப் பண்ணி திருப்பி மாற்றினாலோ IP அட்ரஸ் வந்து மாறிடும். அது நான் இப்போ சீக்கிரம் சொல்கிறேன் உங்களுக்கு. IP அட்ரஸ்லாம் எப்படி மாறுது அதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் டாபிக் வந்து IP அட்ரஸில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் IP அட்ரஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுவும் நான் ரொம்ப பேசிக்காகவே சொல்கிறேன். வெரி சிம்பிள். ரெண்டு டைப் ஆஃப் IP அட்ரஸ் தான் இருக்குது. ஒன்று பப்ளிக் IP அட்ரஸ், இன்னொன்று ப்ரைவேட் IP அட்ரஸ். ஓகே, 2 டைப்ஸ் தான், பப்ளிக் அண்ட் ப்ரைவேட். ஆனால் பப்ளிக்கு கீழே வந்து சில டைப்ஸ் ஆஃப் IP அட்ரஸஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பப்ளிக் ஐபினா என்ன, ப்ரைவேட் ஐபினா என்னன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி
பப்ளிக் ஐபிக்கு கீழே வந்து 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டைனமிக் ஐபி அட்ரஸ், இன்னொன்று வந்து ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ். ஓகேவா? டைனமிக் ஐபி அட்ரஸ் வந்து நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி, டைனமிக்னா என்ன, மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம வீட்டு ஹோம் நெட்ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, ரவுட்டர் வந்து நம்ம ரீஸ்டார்ட் பண்ணோம்னா ஐபி அட்ரஸ் மாறிடும். அதுதான் வந்து டைனமிக் டிஹெச்சிபி ப்ரோட்டோகால்லேருந்து வரும் டைனமிக் ஐபி அட்ரஸ். ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ்லாம் என்னென்னா, ஒரு ஐபி அட்ரஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அதுதான் ஐபி அட்ரஸ், மாறவே மாறாது. அதோட யூஸ் கேசஸ்லாம் என்னென்னா, இப்போ பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்காங்கல்ல, கூகுளே எடுத்துக்கோங்க, கூகுள், யூடியூப்லாம் அவங்களாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க வந்து ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் தான் வச்சுருப்பாங்க. அதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது, எதனால் ஸ்டாட்டிக் ஐபி யூஸ் பண்ணுறாங்க, எப்போ நம்ம டைனமிக் ஐபி யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், சின்ன சின்ன கம்பெனிஸாலெல்லாம் வந்து அதை யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? பட் இன்னொரு வீடியோவில் எதனால் வந்து நம்ம ஸ்டாட்டிக் ஐபி யூஸ் பண்ணுறதுன்னு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். பட் இப்போதைக்கு டைனமிக் ஐபினா என்ன, ஸ்டாட்டிக் ஐபினா என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் ஸ்டாட்டிக் ஐபிக்கு கீழே 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஷேர்ட் ஐபி, இன்னொன்று வந்து டெடிகேட்டட் ஐபி. 2 டைப்ஸ் இருக்குது. ஷேர்ட் ஐபினா நான் என்னன்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வெப்சைட்லாம் வச்சுருக்கோம், சின்ன வார்ட்ப்ரெஸ் வெப்சைட்டு, இல்லை ஆன்லைன் சின்ன ஸ்டோரு, நம்ம பர்சனல் பிளாகிங் வெப்சைட் அதெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா. அதை வந்து நம்ம எங்கே ஹோஸ்ட் பண்ணுவோம், இந்த ஹோஸ்ட் பாப்பா, கோடாடி, அவங்கக்கிட்ட மந்த்லி $10 $500 அந்த மாதிரி பிளான்ஸ் வாங்கி நம்ம ஹோஸ்ட் பண்ணுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அது தட் இஸ் கால்ட் அஸ் ஷேர்ட் ஹோஸ்டிங். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சர்வரில் அவங்க வந்து 100-200 வெப்சைட்ஸை வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதனால தான் அது அவ்வளோ சீப்பாக இருக்குது. ஸோ அப்படி பண்ணும்போது அந்த சர்வருக்கும் ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஐபி அட்ரஸை தான் வந்து அந்த சர்வரில் என்னென்ன வெப்சைட்ஸ்லாம் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த எல்லா வெப்சைட்ஸும் அந்த ஐபி அட்ரஸை தான் யூஸ் பண்ணும். அதுதான் வந்து ஷேர்ட் ஐபி அட்ரஸ். டெடிகேட்டட் ஐபி அட்ரஸ்லாம் என்னென்னா, நான் சொன்ன மாதிரி அந்த கூகுள், யூடியூப்பு அவங்கெல்லாம் வந்து ஒரே ஒரு ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் வச்சுருப்பாங்க. இதுதான் என்னுடைய ஐபி அட்ரஸ். ஒரு பெரிய சர்வர் டேட்டா சென்டர் மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் அந்த ஒரே ஒரு ஐபி அட்ரஸ் மட்டும்தான் இருக்கும். அதுதான் வந்து டெடிகேட்டட். ஒரு வெப்சைட்டுக்கு ஒரு ஐபி அட்ரஸ், வேறு எந்த வெப்சைட்டும் வேறு எந்த கிளைண்ட்ஸும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுதான் வந்து டெடிகேட்டட் ஐபி அட்ரஸ். இப்போது இம்பார்ட்டன்ட் டாபிக், பப்ளிக் ஐபி அட்ரஸ்னால் என்ன, ப்ரைவேட் ஐபி அட்ரஸ்னால் என்ன. ஓகேங்களா? இப்போது இன்டர்நெட்டில் எல்லா டிவைஸும் வந்து ஐடென்டிஃபை பண்ணி யூஸ் பண்ணுறது பப்ளிக் ஐபி அட்ரஸ். ஓகே, அது எல்லாருக்குமே தெரியும். ப்ரைவேட் ஐபி அட்ரஸ்னால் என்னென்னா, ஒரு நெட்வொர்க்குள்ளே ஒரு 10 டிவைஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 டிவைஸுக்கு இருக்கிற ஐபி அட்ரஸ் வந்து ப்ரைவேட் ஐபி அட்ரஸ். புரியல, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது என்னோடய வீட்டில் வந்து இன்டர்நெட் இருக்குது, நான் ரவுட்டர்லாம் வச்சுருக்கேன். ஓகே, இப்போது என் வீட்டில் வந்து 2 லேப்டாப் இருக்குது, 4 ஃபோன் இருக்குது, இன்னும் நெட்வொர்க்கிங் டிவைசஸ்லாம் மொத்தம் ஒரு 10 டிவைஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 டிவைஸையும் வந்து என்னுடைய வைஃபை மூலியமாக நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, அப்போ என்ன ஆகும், இப்போ என்னுடைய ரவுட்டரில் வந்து ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். அதுதான் வந்து என்னுடைய பிஎஸ்என்எல் வந்து எனக்கு கொடுத்த ஐபி அட்ரஸ். அந்த ஐபி அட்ரஸ் தான் பப்ளிக் ஐபி அட்ரஸ். ஓகேங்களா? அந்த ஐபி அட்ரஸ் எதில் இருக்கும்னா நம்மளுடைய ரவுட்டரில் இருக்கும். ரவுட்டர்ன்றது இன்னொரு டாப்பிக்கு, அது நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பட் இப்போதைக்கு ரவுட்டரில் தான் வந்து பப்ளிக் ஐபி அட்ரஸ்ஸு சேவ் ஆகிருக்கும். இப்போ நம்ம ரவுட்டர் என்ன பண்ணுவார்னா, இப்போது ரவுட்டரு ஐபி அட்ரஸ் இருக்குது, பப்ளிக் ஐபி அட்ரஸ் இருக்குது. இப்போ என் வீட்டில் மற்றபடி இந்த ஃபோன்ஸு, டிவி, கூகுள் குரோமு, லேப்டாப்பு, கம்ப்யூட்டர் அதெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து நான் வைஃபைல கனெக்ட் பண்ணுறேன். அப்போ அவங்களுக்குள்ளே வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணுறதுக்கு ஒரு நம்பர் தேவை இல்லையா, அதுதான் வந்து ப்ரைவேட் ஐபி அட்ரஸ். ஸோ இப்போ ரவுட்டர் என்ன பண்ணோன்னா, என்னுடைய ஃபோனுக்கு ஒரு ப்ரைவேட் ஐபி அட்ரஸ்ஸு, இன்னொரு ஃபோனுக்கு ஒரு ப்ரைவேட் ஐபி அட்ரஸ்ஸு, கம்ப்யூட்டருக்கு ஒரு ஐபி அட்ரஸ்ஸு, கூகுள் குரோமுக்கு ஒரு ஐபி அட்ரஸ், அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அதை வச்சு தான் வந்து இந்த ரவுட்டர் வந்து கம்யூனிகேட் பண்ணும். அதுதான் வந்து ப்ரைவேட் ஐபி அட்ரஸ். இப்போது இந்த ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் எல்லாமே வந்து இந்த நெட்வொர்க்கு, என்னுடைய ரவுட்டர் என் வீட்டுக்குள்ளே மட்டும்தான் தெரியும், வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நம்ம வீடு எடுத்துக்கோங்க, வீட்டுக்கு வந்து ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கும். ஓகேங்களா? அதுவே அப்பார்ட்மெண்ட் எடுத்துக்கோங்களேன், அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரீட்டு, அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ரீட்டு நம்பர் இருக்கும். ஆனால் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நிறைய யூனிட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, லெவல் 1 யூனிட் 1 2 3 4, லெவல் 2 யூனிட் 2 3 4, அதே தான். அப்போ அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே யூனிட் 1 2 3 4லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ப்ரைவேட் ஐபி அட்ரஸ். ஓகே, அப்பார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு நம்பர், இப்போ பிரின்ஸ் பிளாசான்னு ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது, நம்பர் 100 பிரின்ஸ் பிளாசா, பிரின்ஸ் ஸ்ட்ரீட்டு, இந்தியா அப்படின்ட்டு இருந்ததுன்னா, அந்த நம்பர் 100ன்றது வந்து பப்ளிக் ஐபி அட்ரஸ்.
ஓகே. ஆனால் யூனிட் 1, யூனிட் 3, யூனிட் 2, 4, 5, 6 அதெல்லாம் வந்து ப்ரைவேட் ஐபி அட்ரஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஐபி அட்ரஸில் வந்து ஒரு முக்கியமான டாபிக். ஐபி அட்ரஸ் மட்டுமே கிடையாது, எந்த டாபிக் நம்ம டெக்னாலஜியில் எடுத்தாலும் இது முக்கியமான டாபிக். என்ன டாபிக்? செக்யூரிட்டி. இல்லையா? ஐபி அட்ரஸ்க்கும் செக்யூரிட்டியும் வந்து ஒரு பெரிய டாப்பிக்குங்க. அதை வந்து நம்ம கண்டிப்பாக இதில் ஃபுல்லாக அட்ரஸ் பண்ண முடியாது. பட்டு மேலோட்டமாக திருப்பி நான் சொல்லிடுறேன். இப்போ ஐபி அட்ரஸ்ன்றது வந்து நம்ம அட்ரஸ் மாதிரி தான், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ நம்ம அட்ரஸையும் வந்து முடிந்த அளவுக்கு கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கிறது தான் நல்லது இப்போ இருக்கிற காலகட்டத்தில். அதே மாதிரி தான் வந்து நம்மளுடைய ஐபி அட்ரஸையும் வந்து கொஞ்சம் செக்யூர்டாக வச்சுருக்கிறது நல்லது. அதுக்கு வந்து நம்ம என்னென்ன பண்ணலான்னா, நம்ம வந்து விபிஎன் யூஸ் பண்ணலாம். விபிஎனை பற்றி இன்னொரு வீடியோ பார்க்கலாம். இல்லைனா ப்ராக்ஸி சர்வர் யூஸ் பண்ணலாம். அதையும் வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஐபி அட்ரஸை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கோங்க. அதுக்கு இன்னும் சிம்பிள் ஆன்சர் என்னென்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ரவுட்டர் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா ஐபி அட்ரஸ் சேஞ்ச் ஆகிடும்ன்ட்டு. எவ்ரி 1 மந்த்து இல்லை 45 டேஸ் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஜஸ்ட்டு ரூட்டரை வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்கள், முடிஞ்சிருச்சு. ஐபி அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆயிரும். அதனால் செக்யூரிட்டி பிரச்சனையே உங்களுக்கு இருக்காது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஐபி அட்ரஸை பற்றி நான் உங்களுக்கு மேலோட்டமாக சொல்ல நினச்சது. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா உங்களுடைய கொஸ்டின்ஸ்லாம் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த வீடியோஸ் வந்து நான் திருப்பியும் உங்களுக்கு சொல்கிறேன், ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து நான் ஃபஸ்ட்டு மேலோட்டமாக ஒரு வீடியோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுங்கன்னா நான் ரொம்ப டீப் லெவலில் போயிட்டு ரொம்ப ஒரு ஹை லெவலில் நல்லா ஃபுல் டீட்டெயில் ஸ்ட்ரெச்சாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சேனலை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சீக்கிரம் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.